என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? இந்த குக்கு வித்து கோமாளில யாருமே சமைக்க மாட்டாங்க, வாங்கி கொடுத்துருவாங்க, அப்படியே ஜட்ஜஸ் கொடுத்துருவாங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? எப்ப நாங்க எல்லாரும் சமைக்கிறாங்க நம்மளும் தெரியுமா, கடைசியா சபானா செஃபாபத்துக்கு வாங்க தெரியுமா. நம்மளால நம்மள லுக்க விட ஆரம்பிச்சுட்டா லபக்குன்னு தாலியை கட்டி கபக்குன்னு கவிட்டு போயிட வேண்டியதான். தாமு சார் வணக்கம். உங்களை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணுதான் தோணும். என்ன இருக்கும்? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. அவர் எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க, ஒரு லேடி ஜட்ஜ் இருந்தா எல்லாரும் அம்மா அம்மான்னு கூப்பிடுவாங்க. ஆமால ஆமாவா இல்லையா ஏதாவது ஒண்ண மட்டும் சொல்லு. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? ஜென்ரலாவே ஒரு பையனுடைய தாடிக்கு பின்னாடி ஏதாவது லேடி தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவருடைய தாடிக்கு பின்னாடி லேடிஸ் ஃபிங்கர் தான் இருக்கும். ஏன்னா அவர் ஒரு செஃப் இல்லையா. நிறைய போறான்டா. நம்ம சேனல்ல வந்தாரு, நிறைய ஷோ பண்றாரு, படங்கள்ல எல்லாம் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? அவரை பாராட்டாம வந்தா கரெக்டா இருக்காருல்ல, அதனால அவனையும் பாராட்டுவோம். ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. அங்கதான் சொல்ல திருப்பி அவரை பத்தி நான் வாயே துறக்க மாட்டேன். நமக்கு எதுக்கு சார் வம்பு? நம்ம இருக்கட்டும் தெரியாம ரெண்டு பேரும் ஒரு வாட்டி குளிக்கலான்னு சொல்லி டிவி ஆன் பண்ணி பார்த்தேன். அதுல அவர் சொல்றாரு, டிஃபன் சாப்பிடுறது ஒருத்தன், டிப்ஸ் வைக்கிறது இன்னொருத்தனா? ரெண்டு மனம் சேர்ந்தாதான் திருமணம், அதுல வந்து சமையல்ல வரணும் நறுமணம். பேசிட்டு தொணன்னு வரீங்க, நான் பேச்சே கொடுக்கல, நீங்க பாட்டு உட்காருங்க. அதுக்கு வந்து எல்லாரும் திருந்தணும், ஓட கட்டின கோமணம் போயிட்டு வீட்டுக்கு.